வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன், மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்களெல்லாம் சந்திச்சோம். நாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் நாங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்தோம். இப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு. ஒரே ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே இந்த பீஸ் ஓகே. அதுதான் சதி பண்ண பாட்டுங்க. உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள போனாங்கன்னா ரூம்குள்ள அடைஞ்சே இருப்பாங்க. பசங்களுக்கு வந்து சமைக்க தெரியும், வீட்டை பார்த்துக்க தெரியும். இன்னொன்று ஓல்டர் 2 பாய்ஸ் வந்து என்னோட சின்ன பையனை பார்த்துப்பாங்க. அப்படி உட்காந்துக்கும் போது வாசுதேவன் அப்படின்னு கூப்பிட்டா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு என்னமோ ஒரு ரீஇன்கார்னேஷன் தான் எங்க அப்பாவே வந்து போடுற மாதிரி. பயங்கிறது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க தைரியமா நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. என் பசங்க வந்து எங்கிட்டலாம் வந்து ப்ரோ வாட் ப்ரோ இன்னைக்கு சொல்றேன், நான் ரொம்ப கோவமா இருந்த கூட நீ பாருன்னு வச்சுக்கோ. மேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபேன் இதெல்லாம் தாண்டி ஒரு மாமனாரா அவரை சந்திக்க போறீங்கன்றப்போ அந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், பல தடவை சொல்லியாச்சு. நாங்க ஏற்கனவே வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்களெல்லாம் சந்திச்சோம். ஸோ அந்த டென்ஷன் உங்களுக்கு உணர முடியும். அதாவது முதல்ல நாங்க சந்திக்க போறோம் அப்படின்னா எங்க மாமனார் மாமியார் அப்புறம் அவரோட ஓல்டர் சிஸ்டர், அதாவது அவரை விட சின்னவர் தான், மலேசியால இருக்க பவித்ரான்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் வந்து நாங்க இருக்கிற ஹோட்டல் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஸோ வரும்போது இந்த டென்ஷன், ஐயோ என்ன பேசுறது என்ன பழகிறது எப்படின்ற அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருந்தது. பட் when he came in, அந்த ஆரம்பத்துல வந்து நமக்கு நாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் நாங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்தோம். அந்த என்ன படம் இங்கியது அலைப்பாயுதே பிரிஞ்சுதான் இருந்தோம். ஆமா. சோ அப்ப எங்களுக்கு வந்து அவர் பயங்கர வில்லனாக தான் இருந்தாரு. ஆனா அவர் நேர்ல சந்திக்கும் போது இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, என்னம்மா எப்படி இருக்கே அப்படிலாம் பேசி எனக்கு வந்து சுடிதார் வாங்கிட்டு வந்திருந்தாரு, சேலை வாங்கிட்டு வந்தாரு, ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து I'm like what just happened அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அந்த முதல் சந்திப்பு நாங்க வந்து ஹோட்டல்ல இருக்கும்போது அவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க என்னையும் என் ஃப்ரெண்டையும் மீட் பண்றதுக்கு. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி இல்ல நீங்க வந்து ஏன் ஹோட்டல்ல இருக்கீங்க, வீட்டுக்கே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டு I stayed with the 2 sisters and my friend. நாங்க 4 பேரும் கேர்ள்ஸ் வந்து ஒரு ரூம்ல இருந்தோம். ஸோ அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது. That's when we get to bond with your sisters-in-law. And you know, when it's all girls, it's just fun and talking and laughing and all of that. And ரொம்ப சின்ன வயசு, so you're very giggly, எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு, you know, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். And of course it has been 25 years since I first met him as my father-in-law. So 25 வருஷம் ஓடி போச்சு. 25 years of marriageல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் 2 பேர்கிட்டயும் வந்து இது இவரோட பாசிட்டிவ் இது இவரோட நெகட்டிவ்னு அந்த புரிதல் இருக்கு இல்லையா மேம், அது எப்படி வந்துச்சு? நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ். சோ இந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகுறது இந்த பாசிட்டிவ் தான் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய இருக்கு, எனக்கு வந்து நிறைய லேசினஸ் இருக்கு, கோவம் வரும், இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் எதுவுமே அந்த பக்கம் கிடையாது ஆக்சுவலா. ரொம்ப பொறுமையா பசங்க, அதாவது எப்பவுமே அது நிறைய பேர் நம்ம வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து செல்ஃபிஷா இருப்பாங்க, பட் இவங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருப்பாங்க. ஏன்னா அதாவது அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்றதை விட பிள்ளைங்களையும் என்னையும் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி ரொம்ப, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 years ஆஃப் நியூசிலாந்து வந்து வாஸ் வெரி டஃப் மாலினின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இங்க நான் கூட்டிட்டு வந்தது வந்து பிஹெச்டி படிக்க வைக்கிறதுக்காக சொல்லி நாங்க வந்து நியூசிலாந்துல இருக்கணும்னு சொல்லி பிஹெச்டின்னு ஒரு சாக்கு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இங்க பிஹெச்டியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அங்க போய் ஷோலாம் பண்ணிட்டு இருந்த டைம் வேற போயிட்டு வரோம். அப்போ கோவிட் டைம் வேற. அப்போ வந்து இவங்க இங்க ஒர்க் பண்ணாங்க, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி பிள்ளைங்களும் பார்த்துக்கணும். நாங்க ஊருக்கு போயிட்டனாலும் இவங்க ஜகிள் பண்ணணும், பிள்ளைங்களை போகணும். இதெல்லாம் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி பிகர் சேலஞ்ச். நம்ம வந்து இதான் எப்பவுமே சொல்லுவோம், அந்த வெளிநாட்டு மோகம்னு ஒன்று இருக்குல்ல, அது நான் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் கால்னு. அதுல வந்து இந்த வெளிநாட்டு மோகத்தை பத்தி தான் படமே. ஆக்சுவலா வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. பட் ஆனா அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எப்படிலாம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த படமே. ஸோ அதுதான் எல்லாருக்குமே உள்ளதுதான். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு வர்றதுனால இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வெளியில இருக்காங்கன்னா ஒய்ஃப் தானே பிள்ளைங்க வீடு எல்லாமே பார்த்துக்கணும்.
ஸோ நிறைய சேலஞ்சஸ். ஸோ அதனாலதான் ஒரே சென்டென்ஸ்ல சொன்னேன், ரொம்ப பாசிட்டிவ் ரொம்ப நெகட்டிவ். நான் வந்து எந்த படம் வந்தாலும் பார்ப்பேன், மொக்க படமா இருந்தாலும் பார்ப்பேன், நிறைய மொக்க படம் பாப்பாரு. எனக்கு அது ஒத்து வர. நான் பாக்குற படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன், நான் பயோபிக்ஸ் பார்ப்பேன். சோ அது வந்து அவர் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது கஷ்டம். ஆமா படுக்க வச்சு பார்த்தா தூங்கிடுவேன் நான். அவர் பாக்குற படங்கள்ல நான் தூங்கிடுவேன். அதனால சோ அதுலயே எங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். And we try to solve issues before we go to bed. இப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா, we unhappy about something, then at the end of the day we need to talk it out. அது வந்து நிறைய நடக்கும். And நான் தவறு செஞ்சா நீ எனக்கு எடுத்து சொல்லணும்ன்றத நான் வந்து அவருக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவர் வந்து வெளியில போறாரு, ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாரு, இது தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, at the end of the day வச்சா இந்த இடத்துல இப்படி நீ பேசினது சரியில்லை. அதுல மட்டும்தான் கொஞ்சம் ஆக்சுவலா அன்ஃபேரா இருக்கு. ஏன்னா அது எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் நிறைய வாய்ப்பு கொடுக்குறேன் எடுத்து சொல்றேன். மாலினி மேம் வந்து ஷீ இஸ் ஹேண்டிலிங் அவங்கள சுத்தி எல்லாமே 3 பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ஆண்களா இருக்கிறதுனால அவங்க ஒரு ப்ரோ ஆயிட்டாங்க இதுல இல்லையா? ஆமா ஆமா இல்ல ப்ரோ வந்து மத்தவங்க எல்லாம் இல்ல, என்னால மட்டும்தான் ப்ரோ ஆயிருக்கு. மத்த 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட என்ன சொல்றது ஜெராக்ஸ் காப்பி தான். கொஞ்சம் எல்லாமே அந்த மாதிரி என்ன சொல்றது பை த புக்ஸ் பசங்க தான் 3. இல்ல நான் பிராங்கா சொல்றேன், என்னோட 3 பசங்களை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க பொண்டாட்டிங்க வந்து எனக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க. நான் என்ன அப்படிதான் சொல்லி வளர்த்திருக்கேன். இங்க பாரு உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவாச்சும் வந்து என்ன உங்க அம்மா உன்னை வளர்த்திருக்கான்னு கேட்டா ஒன்னதான் அறைவேன் அப்படின்னு. சோ என் பசங்களுக்கு வந்து சமைக்க தெரியும், வீட்டை பாத்துக்க தெரியும். இன்னொன்னு older 2 boys வந்து என்னோட சின்ன பையனை பாத்துப்பாங்க. they independent and they romantic boys. yeah so all of that எல்லாமே இருக்கு. அதாவது நான் இப்ப கூட சமீபத்துல சில ஆட்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து மாலினிகிட்ட சொன்னேன், ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ பிகாஸ் நீ வந்து அப்படி ஒரு அருமையான 3 பிள்ளைங்களை பெற்று கொடுத்துருக்குற நீ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களை நான் வந்து இப்போ வரைக்கும் வெளியில நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மூத்தவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலையில யாராவது வீட்டுக்கு வந்தா கூட வந்து இறங்கி பார்த்து அவங்களுக்குலாம் ஹலோ சொல்லி தண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள போனாங்கன்னா ரூம்குள்ளே அடைஞ்சே இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. மாமா வந்து ஹலோ சொல்லுனா கூட அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லயே இருப்பாங்க நிறைய பேர். பட் ஒரு சில பேர் மட்டும் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தையும் அந்த கல்ச்சரையும் வந்து விட்டு கொடுக்காம வளர்க்குறாங்க. அதுல வந்து நான் வந்து பெருமையா சொல்லிப்பேன். ஏன்னா என் 3 பிள்ளைங்களும் அப்படிதான். யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா 3 பேரும் கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ கவனிச்சுட்டு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா போயிடுவாங்க. அதே மாதிரி கிளம்பும் போது வந்து அவங்க வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் நின்று எல்லாம் பாய் சொல்லி கதை சாத்துற வரைக்கும் நிற்பாங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்துருந்தோம் மேமோட பேஜில். இந்த பக்கம் இவங்க கிராஜுவேட் ஆகிறாங்க, அந்த பக்கம் வந்து ஐ திங்க் யுவர் ஃபர்ஸ்ட் சன் அவர் கிராஜுவேட் ஆகிறாரு. எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா அது, ஒரு ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு? ஆமாம், அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா எங்களுக்கு வந்து சாஷன் பெரிய பேர், நான் விசாஷன் அவர் பேர், சாஷன்னு சொல்லுவோம். அவர் வந்து கிராஜுவேட் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து சின்னதா நாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம், அவர் சின்னதா அப்பதான் கூட்டிட்டு வந்தோம், பட் அவர் கிராஜுவேட் பண்ணிட்டா அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு நாள். ஆக்சுவலா இப்ப அடுத்த 2வது ரெடி ஆயிட்டு இருக்கு. 2வது வந்து இந்த வருஷம் ஃபைனலி, அவர் அடுத்த வருஷம் கிராஜுவேட் பண்ணுவாரு. ஸோ இட்ஸ் லைக் உண்மையிலேயே அப்பா அம்மா வந்து அந்த மாதிரி பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இப்போ மாலினி வந்து படிச்சு இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் இதெல்லாம் பார்த்து தான் சொன்னேன், சுத்தி எல்லாம் படிக்கிறீங்களா, எல்லாரும் தொப்பி போடுறீங்க, நானும் தொப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலயே வந்து இந்த சினிமான்னு அப்பா வந்து சினிமா சொல்லி சினிமாக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஹையர் ஸ்டடிஸோ இல்லை நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ணோம்ல. ஸோ இப்பதான் சொல்லுவேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது இப்ப எனக்கு லைட்டா ஆர்வம் வருது படிக்கிறதுக்கு. படிச்சவங்க எல்லாம் அறிவாளிங்க கிடையாது, அதையும் நான் வந்து அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுறேங்க. நிறைய பேர் படிச்சவங்களா இருக்காங்க, ஆனா வந்து நம்ம எப்படி ஒருத்தவங்கிட்ட பழகுறோம், ஒருத்தவங்க மனசை புண்படுத்தாம எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து வாழ்க்கை பாடங்கள். 8 சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 10,000 பட்டம் வாங்கி நம்ம மாட்டி வைக்கலாம், ஆனா அதுல வந்து ஒரு வேல்யூவும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு PhD பண்ணியிருக்கேன் கம்யூனிகேஷன்ஸ்ல. அதுல வந்து எனக்கு ஒரு 5 வருஷம் ரிசர்ச்க்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, எனக்கு தெரியாதது இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கேன். சோ நம்ம வந்து இந்த பட்டம் வாங்கிட்டோம் அந்த பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு மார்க் தட்டிக்காம அந்த படிப்போட அது என்ன சொல்லணும்னா, அந்த நாலேஜ் வந்து இப்படின்றது வந்து you must humble you. நான் படிச்சுட்டேன், நான் பட்டதாரி ஆயிட்டேன், நான் PhD வச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து இட் இஸ்
ஒண்ணுமே கிடையாது. மேம் சொல்லும்போது கூட மலேசியா வாசுதேவன் சார் இறந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இளைய பிள்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எங்க அப்பா தான் எனக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு? இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு தாங்க இருக்கேன் நான் ஆக்சுவலா. ஏன்னா எங்க அப்பா உட்கார்ற மாதிரி தான் உட்காருவோம், ஒரு கால் மட்டும் மேல போட்டு உட்காருவோம். இப்ப மாலினி சொன்ன மாதிரி அந்த சேமியா சொன்னாங்களே நெத்திலி போட்டு சாப்பிடுறதுன்னு, இப்ப வரைக்கும் அவர் டெய்லி நெத்திலி இல்லாம சாப்பாடே சாப்பிட மாட்டாரு. சோ இதெல்லாம் எங்களுக்கு என்னமோ ஒரு ரீஇன்கார்னேஷன் மாதிரி, எங்க அப்பாவே பிறந்த மாதிரி தான் எங்களுக்கு தாட். அதே மாதிரி சம்டைம்ஸ் அவரு எனக்கு அப்பா மாதிரி சம்டைம்ஸ் எல்லாம் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லுவாரு. நான் ஒரு தடவை எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு, கராட்டே கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சின்ன வயசுல நான் கூட உன்னை கராட்டே கிளாஸ் எல்லாம் கூப்பிட்டு போனேன்ல அப்படின்னு சொன்னான் ஒரு தடவை என்கிட்ட. நாங்க 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்தோம். எங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அவரு என்ன ஐயோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லைட்டா பயம் கலந்து ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சமயங்கள்ல நான் சும்மா அப்படி உட்காந்துருக்கும் போது வாசுதேவன் அப்படின்னு கூப்பிட்டேன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ மேபி அப்பாவோட ஒரு பிளெஸிங்ல அவர் பிளெஸிங் இருக்கலாம். பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே தான் இருப்பான். அதாவது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்தாலும் சரி, ஏதாவது வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ ஹம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்க அப்பா செய்யறது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எங்க அப்பாவே தான் எனக்கு பிறந்திருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். என்ன இருந்தாலும் பிள்ளைகள், அதாவது பசங்க பாய்ஸ் அம்மாக்கு தான் செல்லம்பாங்க, அதே மாதிரி கேர்ள்ஸ் அப்பாக்கு செல்லம்பாங்க. சார் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் எனக்கு ஒரு பொன் குழந்தை இல்லை அப்படின்ட்டு? ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா பெரியவருக்கு 21, ரெண்டாவது 20, கடைசி இப்ப இவருக்கு 10 years. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் 2 பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்க எதுவும் யோசிக்கல. அப்ப சரி ரொம்ப நாளா நாங்க எப்பவும் யோசிப்போம், இந்த பொம்பளை பிள்ளைங்க பார்க்கும்போது சட்டை எல்லாம் போய் பார்ப்போம், கடையெல்லாம் பார்த்தாச்சா இப்படி இருக்கே எவ்வளவு அழகழகா இருக்கு, இவனுங்களுக்கு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு என்னடா ஒரு ட்ரெஸ் பண்ணி பார்க்க கூட முடியல. சரி அவர் அப்பா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சோம். பட் அதுக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு எங்களுக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவ எனக்கு பொண்ணு மாதிரி தான். சோ நாங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுவோம். நான் வெளியூர் போயிட்டு வந்தேன்னா ஒரு வாரம் வெளியூர் போயிட்டு வந்தேன்னா கூட உடனே வருவா, வீட்டுல என்ன பார்த்துட்டு ஹலோ ஆண்டி அப்படிலாம் பேசிட்டு தான் போவா. சோ எனக்கு 3 பையன்கன்றத விட எனக்கு 3 மகள்கள் வர போறாங்க. and I don't have to go through the process of bringing them up. They all grown up. நாங்க லவ் பண்ணும்போது நாங்க ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வேண்டாம், நீங்க தெளிவா ஒரு லைஃபை லிவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா உங்க குழந்தைகளுக்கு? காதல் பண்றாரு ஒரு பையன், காதல் பண்றாரு, ஒரு காதலி இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு சொல்லாம காதல் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சா அது அவங்க எதிர்ப்பாங்கன்னு தெரியும். அதனால இந்த அப்பா அம்மாக்கும் அந்த குழந்தைக்கும் இடையில இடைவெளி ஜாஸ்தி ஆகும். நிறைய இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த காதல் பண்ற டைம்ல நிறைய எதிர்ப்பு இருக்கிறது. பைக்ல போகணும்னு ஆசை, ஆனா மூஞ்செல்லாம் மூடிட்டு தான் போக முடியும். என்னோட அனுபவம் எல்லாம் பைக்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல, மூஞ்சி மூடிலாம் கூட கிடையாது. ஆனா அந்த கல்ச்சர் இப்ப இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த படங்கள்ல கூட காட்டுவாங்க, அது உண்மையிலேயே நடக்கிறதா படத்துலயும் காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். வீட்டுல தெரிஞ்சிடும், மறைஞ்சு இருக்கிறது, இந்த நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பயங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க தைரியமா நம்மகிட்ட சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அவங்களுக்கு, அதுதான் விஷயமே. அப்பா அம்மா ஐயோ அப்பாப்பா ஐயோ அம்மாமான்னு பயப்படாம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது தைரியமா சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அவங்களுக்குள்ள, நமக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதுதான் முக்கியம். என் பசங்க எங்கிட்ட ப்ரோ வாட் ப்ரோ அப்படிதான் பேசுவாங்க. இந்த டைனிங் டேபிள் பாக்குறீங்களா பின்னாடி, இதுல எவ்ரிடே we have dinner together. யுகி ஊர்ல இருக்கும் போதெல்லாம் நாங்க ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இட்ஸ் கம்பல்சரி. அப்ப அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்த பத்தி பேசுவோம். ரிலிஜனா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், வார் பத்தி, காதல் பத்தி, பெரிய பயங்கர கரடு முரடான ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா கேட்ஜெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இதுதான் எங்களுடைய பார்லிமெண்ட். இந்த 25 years ஆஃப் மேரேஜ்ல நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ரொம்ப அட்மயர் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி உங்களோட லவ் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்களேன். I fell for his singing. எனக்கு யுகியோட பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப இடையில அவர் நடிச்ச இந்த கால் படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து I was very impressed with his acting as well. So at any time எனக்கு நான் ரொம்ப கோவமா இருந்தா கூட, இந்த சீக்ரெட் இன்னைக்கு சொல்றேன், நான் ரொம்ப கோவமா இருந்தா கூட நீ பாடணும்னு வச்சுக்கோ, அந்த கோவம் அடம்போ. So அதுதான் விஷயம். எனக்கு I feel he's one of the most underrated singer.
அவரோட திறமைகள் இன்னும் அவர் வந்து நாட் பீன் யூட்டிலைஸ். ஒரு அளவுக்கு வந்து பரத்வாஜ் யூஸ் பண்ணியிருக்காரு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ ஃபீல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் சிங்கர்ஸ். அந்த பிரகாஷா இருக்கட்டும், அந்த கிளாரிட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி ஐ ஃபீல் ரொம்ப சீக்கிரமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு இவர் வெளியில வந்துட்டாரு. So I feel that அதுதான் ப்ராப்ளம். இல்லைன்னா he would have gone somewhere. நான் ஃபீல் பண்றேன். Well, he's come back. கோட் படத்து மூலமாக he's coming back and is moving back to India. So let's be hopeful. எனக்கு வந்து ஆக்சுவலா அட்மையர் பண்றதுன்னு அவங்களுடைய தைரியம். ஆக்சுவலா அதாவது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து என்னால மேட்சே பண்ண முடியாது. என்ன மாதிரி இருந்தாலும் வெரி ஹெட் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நான் வந்து அட்மையர்ன்றத விட அதை கத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப கஷ்டம் தான் அந்த மாதிரி இருக்கிறது. பட் ஐ ஸ்டில் ட்ரை. பிகாஸ் சம்டைம்ஸ் நானும் வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே வந்து சில சமயங்கள் வந்து இந்த துவண்டு போற ஒரு சில ஃபேஸ் வரும். என்னடா அது நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு டைம்ல வரும். பட் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வரவே வராது மாலினிக்கு. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு நடந்து ஏதாவது ஒண்ணு வந்துரும் அப்படின்ற ஒரு மோட்டிவ், அந்த என்ன சொல்ற மென்டாலிட்டி இருக்குல்ல, அது வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். அண்ட் அந்த மதர், அதை ரொம்ப அட்மையர் பண்ணேன். நானே சம்டைம்ஸ் தப்பு பண்ணாலும் எனக்கு ஏச்சு வரும், நீ பேசாம நீ உள்ள போறாது அப்படின்னு. சோ அந்த மாதிரி உள்ள ஒரு மதர். அதாவது பசங்களை நான் திருத்தும் போது இவர் குறுக்க வந்து பேசினார்னா அதுதான். ஏன்னா நான் வந்து என்னன்னா ஐயோ திட்டுவாங்கன்னே பாவம் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனா அந்த திட்டுறதோ இல்ல சொல்றதோ எடுத்து சொல்றதோ இப்பவே செஞ்சுட்டா அது வந்து நம்ம சொல்லுவோம்ல 5ல விளையாது 50ல விளையுமான்னு கேட்பாங்களா. ஸோ இப்பவே சொல்லி கொடுத்துட்டா அது வந்து என்ன மாதிரி 47 வயசுல இருக்கும்போது நிறைய மாற்றங்கள்லாம் பண்ண முடியாம இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிளா இருக்கும். நீங்க வந்து இந்த 25 இயர்ஸ் முன்னாடி லவ் பண்ணும்போது நீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நாங்க பார்க்கல. ஸோ இப்போ வந்து மார்க் ஆஃப் அந்த சில்வர் ஜூப்ளி மார்க்கா ஒரு சின்ன குட்டி ப்ரப்போசல் சீன் நீங்க வந்து பண்ணலாமா? நாங்க ப்ரப்போசல் சீன்லாம் இல்லைங்க. நான் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணேன். அதுலதான் வந்து அவங்க என்ன வந்து அக்செப்ட் பண்ணாங்க போது. அது வரைக்கும் நான் வந்து என்னடா பெரிய சிங்கரா ஏன் முன்னாடியே கேட்பாங்க, நீ என்ன பெரிய இவனான்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து இவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு அப்பதான் பார்த்தாங்க. ஓகே இந்த பீஸ் ஓகே அப்படின்னு அப்பதான் சாங்ஷன் பண்ணாங்க. பட் நாங்க வந்து ஆக்சுவலா ப்ரப்போஸ்லாம் இல்லைங்க. என்னோட ப்ரப்போசலே வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம வந்து ஒரு காஃபி குடிக்க போலாமா, சினிமா தியேட்டருக்கு போலாமா, படம் போலாமா, ஒண்ணுமே இல்லை. என்னோட முதல் ப்ரப்போசலே வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிதான் நான் கேட்டேன். நாங்க தனியா வெளியே போனது கிடையாது, தனியா பேசினது கிடையாது. we just went ahead and got married. கேட்டு ஒரு ஐ திங்க் ஒன் வீக் 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து அவங்களுக்கு என் மேல லைட்டா ஆசை ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஒரு 3-4 வீக்ஸ்குள்ள அரேஞ்ச் பண்ணோம். வீட்டுல வந்து என்ன சின்ன சின்ன பொட்டியா தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய லக்கேஜ் தூக்கும் போது எங்க அப்பா கேட்டிருந்தா பெரிய லக்கேஜா தூக்கிட்டு போறேன்னு. இல்ல ஒரு வாரமா இருக்க சொல்லியிருக்காங்கன்னு. அந்த ஒரு வாரத்துலதான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பாட்டு பாட சொல்லுவேன், ஆனா மேமுக்கு பிடிச்ச பாட்டு அவங்களே கேட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச பாட்டு அவங்களுக்கு வந்து அப்படின்னா சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே வாவா. அதுதான் சதி பண்ண பாட்டுங்க, எவ்விதியே மாத்தி போட்ட பாட்டு. ஒரு ஆக்சுவலா இந்த பாட்டை வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு எவ்ரி வீக் ஒரு மாதிரி ரோட் ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் நிகம்போன்னு நினைக்கிற ஒரு ஊர்ல வந்து இந்த ஷோ வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து மாலினி வந்து நான் வந்து அந்த ரேடியோல செலிபிரிட்டி ஆர்ஜியோ வீக்லி ஒன்ஸ் போய் ஷோ பண்ணேன். மாலினி வந்து ஷி வாஸ் ரன்னிங் த ஸ்டேஷன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஆர்ஜிஸ் ப்ரோக்ராம் இது அதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஷோல வந்து நான் ரோட் ஷோல இந்த பாட்டு பாடுறேன். ஸோ இந்த பாட்டு பாடும்போது சினிமாவில் வர மாதிரி அவங்க அங்கேருந்து வேகமா அப்படியே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷன்ல வந்து பின்னாடில இருந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துருக்காங்க யாராது அப்படின்னு. அப்படி நடந்த சம்பவம் தான் அது ஆக்சுவலா. ஆமா, எனக்கு வந்து தமிழ் பாடல்கள் மட்டும் தான் தெரியும். அதுவும் சொல்றேன், இப்ப நீங்க பாத்தீங்க என் பசங்க எல்லாம் இங்கிலீஷ் பாட்டு கேட்கறாங்க, ஒண்ணுமே புரியாதுங்க. என்ன லிரிக்ஸ்டா இதெல்லாம் அப்படின்னு. எனக்கு வந்து பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சோ இந்த பாடல் வரிகள், இந்த தமிழ் பாடல்களோட ரசனைனா எனக்கு வந்து அப்படி பிடிக்கும். நீங்க பாத்தீங்க எந்த கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன். அந்த மாதிரி. சோ இன்னும் பேக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த பாடலை கேட்கும்போது வாவ் வாட் அமேசிங் சிங்கிங், இப்படியும் பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தான் சொன்னேன். யாரோ ஒரு ஸ்ரீலங்கன் பாடிட்டு இருக்காங்க நினைச்சாங்க. தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ஜாயின் பண்ணி மலேசியா வாசுதேவன் சாரை பற்றியாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறைய ஹார்ட்ஃபெல்ட்டான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much for the time. Yeah, thanks so much. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன், Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Taranam Homes.